அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையால் அந்நஹ்வுல் வாலிஹ்லே நாம் இரண்டாவது பகுதியிலே ஜுஸ்உ சானியிலே 26வது பாடத்திலே இன்று நாம் இருக்கிறோம். இந்த பாடத்துல நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா அல்-லமீருல் முன்ஃபஸில். அதாவது மேலதான் நாம பார்த்தோம் லமீர்னா என்னன்னு சொல்லி நாம பார்த்தோம். லமீர் என்பது மாரிஃபா என்பதையும் நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். இப்ப லமீர்ல எத்தனை வகை இருக்கோ அதை சொல்ல போறாங்க. லமீரை முன்ஃபசிலா என்று சொல்லப்படக்கூடிய லமீர்ல ஒரு வகை. இந்த முன்ஃபசிலான லமீர்கள் என்று சொன்னா என்னன்னு சொன்னா, இந்த லமீர்களை தனியாக சொல்ல இயலும். இந்த லமீர்கள் என்ன செய்ய முடியும்? தனியாக நம்மளால புழங்க இயலும். அப்படி புழங்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு தனி அர்த்தம் நம்மளால என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். உதாரணமாக அன என்பது இருக்குது. ஹுவ, அன என்றால் நான், ஹுவ அவன். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனி அர்த்தங்கள். அதன் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும்? அதனை தனியாக புழங்க இயலும். அப்படிப்பட்ட ஒரு லமீராக இந்த லமீர்கள் இருக்கும். இந்த லமீர்கள் இரண்டு வகையாக இருக்கும். ஒன்று ரஃபாவுடைய நிலைமையிலேயே வரக்கூடிய லமீர்கள், மற்றொன்று நசபுடைய நிலைமையில வரக்கூடிய லமீர்கள். அப்ப ரஃபாவுடைய நிலைமையில என்னென்ன லமீர்கள் வரும் அப்படி சொல்லி சொன்னா, அன முத்தக்கல்லீமுடைய அந்த லமீர்கள், முத்தக்கல்லீமுடைய அந்த லமீர்கள். அதே மாதிரி காயிபை குறிக்கக்கூடிய அந்த லமீர்கள். அதே போல ஹாதிரை குறிக்கக்கூடிய அந்த அன்துமா இவைகளும் வரும். உதாரணத்துக்கு தான் இங்க போடப்பட்டிருக்கு, நிறைய வரும். அதை நம்ம விவரமா பின்னாடி பார்ப்போம். அப்ப இரண்டு வகையாக இந்த லமீரை முன்பசிலா என்பது பிரிகிறது. ஒன்னு ரஃபாயை குறிக்கக்கூடியது, ரஃபோடைய நிலைமையில மட்டும் வரக்கூடியது. அடுத்து இன்னொன்னு இருக்குது, நசபுடைய நிலைமையில மட்டும் வரக்கூடியது. அது என்னது? ஈயாக்கா என்பதை போல. இது என்னது? இது ஹாதிரை குறிக்கக்கூடிய இந்த லமீர். அப்ப ஈயாய இது முத்தக்கல்லிமை குறிக்கக்கூடியது. இப்படிப்பட்ட இந்த ஈயாய, ஈயாக்க இது போன்ற லமீர்கள் என்ன செய்யும்? நசபுடைய நிலைமைகளை மட்டும்தான் வரும். இந்த லமீர்கள் இரண்டுமே என்னது? ரஃபோட நிலைமையில வரக்கூடிய லமீரும் சரி, நசபுடைய நிலைமையில வரக்கூடிய லமீரும் சரி, இரண்டுமே தனி அர்த்தங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, வாருங்கள் இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக தீன் சம்பந்தப்பட்ட பல சேவைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி துஆ செய்யுங்கள், ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இங்கு அக்கௌண்டினுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக தங்களுடைய அன்பளிப்புகளை, நன்கொடைகளை தாங்கள் ட்ரஸ்டிற்கு செலுத்தலாம். அதே போல இங்கு கியூஆர் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை ஸ்கேன் செய்தும் தங்களுடைய அன்பளிப்புகளை தாங்கள் செலுத்தலாம். அல்லாஹ் தாலா உங்களுடைய வாழ்விலும் வாழ்வாதாரத்திலும் பரக்கத் செய்வானாக. தலைப்பு, இந்த பாடத்துடைய தலைப்பு அல் அமீருல் முன்ஃபசில், பிரிந்து வரக்கூடிய பிரதிச்சொற்கள், பிரதிச்சொல். அதாவது இந்த வார்த்தைகளை, இந்த லமீர்களை, பிரதிச்சொற்களை தனியாகவும் நம்மளால என்ன செய்ய முடியும்? புழங்க இயலும். இப்ப ஃபர்ஸ்ட் உதாரணங்களை சொல்லுவாங்க. அல் அம்சிலத்து, உதாரணங்கள். முதலாவது இது அனசாமியுன், நான் கேட்கக்கூடியவன். அன என்பது முபத்ததா, சாமியுன் ஹபரு. இதுல அன என்பது இங்க உதாரணத்துல என்ன குறிப்பு? நமக்கு இந்த லமீர் வந்திருக்கு. அன என்ற லமீர் முத்தக்கல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய லமீர் என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்குது. இது முன்ஃபசிலான லமீர். இது தனித்து நின்று என்ன செய்யும்? நமக்கு அர்த்தத்தை தரக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக இது எந்த நிலைமையில வந்திருக்கு? ரஃபாவுடைய நிலைமையில வந்திருக்குது. அதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்து இரண்டாவது உதாரணம் நஹ்னு முத்தீஊன, நாங்கள் கட்டுப்படக்கூடியவர்கள். நஹ்னு என்பது முபத்ததா, முத்தீஊன ஹபர். அப்ப முபத்ததா ஹபர்னு சொன்னா ரஃபாவுடைய நிலைமையில தான் இருக்குது. நஹ்னு என்பது ரஃபாவுடைய நிலைமையில இருக்குது. அதே போல இந்த நஹ்னு என்பது முத்தக்கல்லிம் ஜம்ஐ குறிக்கக்கூடியதாக இருக்குது இந்த மீர். அடுத்ததாக அந்த முஜ்தஹிதுன், நீ முயற்சி செய்யக்கூடியவன். அந்த என்பது முபத்ததா, முஜ்தஹிதுன் ஹபர். அந்த இது என்னது? லமீரே முன்ஃபசிலா இருக்குது. இது ஹாலிர் முதக்கரை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி இதுவும் ரஃபாவுடைய நிலைமையில தான் இருக்கு. ஏன்னா இது முபத்ததா, இது ஹபரா இருக்குது. அப்ப ரஃபாவுடைய நிலைமையில இருக்குது. நான்காவது உதாரணம் அன்தி நலீஃபத்துன், நீ ஒரு பெண், சுத்தமானவளாக இருக்கிறாய். அன்தி முபத்ததா, நலீஃபத்துன் ஹபர். அன்தி என்பது முபத்ததா, அதாவது மஹல்லு ரஃபால இருக்குது, ரஃபாவுடைய அந்த நிலைமையில இருக்குது. அடுத்ததாக
இந்த லமீர் வந்து லமீரை முன்ஃபசில் என தனியா இருந்தாலும் அதுக்கு அர்த்தம் வரும். அடுத்ததாக இது என்னது, ஹாதிர் முஅன்னஸை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த அஞ்சாவது உதாரணம், ஹுவ தாஹிருல் கல்பி, அவன் உள்ளம் சுத்தமானவனாக இருக்கிறான். ஹுவ முபுததா, தாஹிரு முலாஃப், அல் கல்பி முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஹபர். இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னா ஹுவ என்ற இந்த லமீர் முன்ஃபசிலாக புழங்கி இருக்காங்க. அடுத்த ஆறாவது உதாரணம், ஹிய முஹத்தபத்துன், அவள் ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டவள். ஹிய முபுததா, முஹத்தபத்துன் ஹபர். இதுல பார்த்தோம்னு சொன்னா ஹிய என்ற இந்த லமீரை முன்ஃபசில என்ன செஞ்சிருக்காங்க, புழங்கி இருக்காங்க. ஏழாவது உதாரணம், ஈயாய மதஹல் முதர்ரிசு, என்னையே அந்த ஆசிரியர் புகழ்ந்தார். என்னைத்தான், என்னையே அந்த ஆசிரியர் புகழ்ந்தார். ஈயாய என்பது மஃஊல், இது லமீரை முன்ஃபசிலு, அதே சமயம் மஃஊல் முகத்தமாக இருக்குது. மதஹ என்ற ஃபியாலே மாதியினுடைய மஃஊல் முகத்தம், இது ஃபியாலே மாதி, அல் முதர்ரிசு ஃபாயிலு. அப்ப இந்த இடத்துல நாம என்ன கவனிக்கணும், இது எந்த நிலைமையில வந்திருக்கு, நஸ்புடைய நிலைமையில, அதாவது மஃஊலா வந்து இருக்குது. இது நஸ்புடைய நிலைமையில வந்து இருக்குது. இது லமீரை முன்ஃபசில், தனித்து நின்றும் அர்த்தம் கொடுக்கும். அடுத்து எட்டாவது உதாரணம், லன்னர் ரஜுலு சஈதன் ஈயாக்க, அந்த மனிதர் உன்னை, உன்னையே நர்பாக்கியசாலி, நர்பாக்கியசாலியாக எண்ணினார். லன்ன ஃபியாலே மாலி, அர் ரஜுலு ஃபாயில், சஈதன் என்பது இது லன்னவுடைய மஃஊலே அவ்வல், ஈயாக்க என்பது இது லன்னவினுடைய மஃஊலே சானி, அதாவது உன்னையே நல்லவராக. அப்ப மஃஊலே சானியாக லன்னவினுடைய மஃஊலே சானியாக இருக்கும். அப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னா ஈயாக் என்பது மஃஊலுடைய தரஜால வந்திருக்குது, மஹல்லு நஸபுல வந்திருக்குது. அதே மாதிரி இந்த ஈயாக் என்பது லமீரை முன்ஃபசில், இதை தனியா சொன்னாலும் என்ன செய்ய முடியும், நம்மளால அர்த்தம் வைக்க முடியும். இப்படியாக இப்ப நம்ம உதாரணத்தை பார்த்துட்டோம். இந்த உதாரணங்கள்ல அந்த லமீர்கள் எந்த நிலைமையில வந்திருக்கு, ரஃபோடைய நிலைமையில வந்திருக்கா, நஸ்புடைய நிலைமையில வந்திருக்கா, இந்த எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இப்ப பஹ்து, அல் பஹ்சு, ஆய்வு, ஆய்வு செஞ்சு விஷயத்த சொல்லுவோம் நம்ம இப்ப. நஸ்ததீஉ பிமா அரஃப்னாஹு ஃபி தர்ஸி ஸாபிகி, முன் சென்ற அந்த பாடத்திலே எதனை நாங்கள் அறிந்தோமோ அந்த ஒன்றை கொண்டு நாங்கள் சக்தி பெறுகிறோம். அந்நஅரிஃபல் லமாயிர, இந்த லமீர்களை அறிவதற்கு நாங்கள் சக்தி பெறுகிறோம். அல்லத்தி, எத்தகைய லமீர்கள், இஷ்தமலத் அலைஹல் அம்சிலத்து சாபிகத்து, முன் சென்ற உதாரணங்கள் எந்த லமீர்களின் மீது பொதிந்திருக்கிறதோ அத்தகைய லமீர்களை நாங்கள் அறிவதற்கு நாங்கள் சக்தி பெற்றோம். غير أننا نستفيد من هذه الأمثلة فائدة أخرى, என்றாலும் நிச்சயமாக நாங்கள் நஸ்தஃபீது, நாங்கள் பயன்பெறுகிறோம், மின் ஹாதிஹில் அம்சிலத்தி, இந்த உதாரணங்களிலிருந்து, ஃபாயிதத்துன் உஹ்ரா, மற்றொரு பிரயோஜனத்தை நாங்கள் பயன்பெறுகிறோம். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க, அதாவது முன்பே லமீர் என்றால் என்ன என்பதை நாங்க பார்த்தாச்சு. இப்ப மேலுள்ள அந்த உதாரணங்களையும் நாங்க பார்த்தப்ப எங்களுக்கு ஒரு ஒரு சின்ன பயன் உங்களுக்கு எங்களுக்கு ஒரு மற்றொரு பயனும் கிடைச்சிச்சு. அந்த பயன் என்ன, அந்த ஃபாய்தா என்ன, உன்துருல் லமாயிர, உன்துர் அல் லமாயிர, அந்த லமீர்களை, அந்த லமீர்களை நீ பார், அல்லத்தி ஃபில் அம்சிலத்தி, உதாரணத்திலே இருக்கிறதே அத்தகைய அந்த லமீர்களை நீ பார். தஜிது அன்னக தஸ்ததீஉ அன் தன்திக பிஹா வஹ்தஹா, தஜிது நீ பெற்றுக்கொள்வாய், அன்னக நிச்சயமாக நீ, தஸ்ததீஉ நீ சக்தி பெறுவாய், அன் தன்திக மொழிவதற்கு, பிஹா அந்த லமீரை கொண்டு மொழிவதற்கு, வஹ்தஹா அந்த லமீரை மட்டும் தனிமையாக அதை கொண்டு மொழிவதற்கு நீ சக்தி பெறுகிறாய், சக்தி பெறுவதாக நீ பெற்றுக்கொள்வாய். அதாவது என்ன சொல்ல வராங்க, அந்த மேல் சொன்ன அந்த உதாரணத்துல நாம பார்த்தோம்னு சொன்னா சில லமீர்கள் வந்து இருக்குது. ஆனா அந்த லமீர்களை என்ன செய்ய முடியும், நம்மளால தனிமையாக உச்சரிச்சு, தனியாக உச்சரிச்சு அதற்கு நம்மளால அர்த்தத்தை விளங்க முடியும், அர்த்தத்தை நம்மளால சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அந்த லமீர்களாக அது இருக்கிறது. அர்த்தம்ன்றவர் ஒரு தனி ஒரு அர்த்தத்தை தனியாக அந்த வார்த்தையை அந்த லமீரை என்ன செய்ய முடியும், நம்மளால புழங்க முடியும். ஹுவா என்பதாக அந்த லமீரை தனியாக புழங்க முடியுது. இப்படிப்பட்ட லமீர்களாக அந்த லமீர்களை பெற்றுக்கொள்வாய்.
அன்னஹா நிச்சயமாக அந்த லமீர்கள் ஆகிறது முன்ஃபசிலத்துன் அனில் கலிமாத்தில்லதி மஅஹா ஃபி குல்லி ஜும்லத்தின், அது தனியாக இருக்கிறது. அனில் கலிமாத்தி அந்த வார்த்தைகளை விட்டும் தனியாக இருக்கிறது. அல்லத்தி எத்தகைய வார்த்தைகள் மஅஹா ஃபி குல்லி ஜும்லத்தின், ஒவ்வொரு வாக்கியத்திலேயும் அதனுடன் அந்த வார்த்தையுடன் இருக்கிறதே, அத்தகைய அந்த வார்த்தைகளை விட்டும் தனியாக என்ன செஞ்சிருக்கு, அந்த முன்ஃபசிலாக்கள் இருக்கிறது. அப்ப என்ன சொல்ல வராங்க, இந்த லமீர்கள் என்பது பெரும்பாலும் வார்த்தையோடு சேர்ந்து தானே வரணும். ஆனா இந்த லமீர்களை நாம பார்த்தோம்னு சொன்னா வார்த்தைகளை விட்டும் பிரிஞ்சு இருக்குது, வார்த்தையோட இணைஞ்சு வரல. ஒரு வார்த்தையோடு அது இணைஞ்சு வரல, தனியாக பார்க்க முடியுது. வலிதாலிக்க இதன் காரணமாகத்தான் துசம்மா லமாயிர முன்ஃபசிலத்தன், லமாயிர முன்ஃபசிலா என்பதாக பெயர் சொல்லப்படுகிறது. சும்ம இன்னக்க இதா நலர்த்த இலேஹா, பிறகு அந்த உதாரணங்களின் பக்கம் நீர் பார்த்தால், மின் ஜிஹதி மௌலியின் குல்லி மின்ஹா ஃபில் ஜும்லதி, அந்த வாக்கியத்திலே உள்ள லமீர்களிலிருந்து ஒவ்வொரு இடத்தின் அமைப்பை அதன் பக்கம் நீர் பார்த்தால், ரஐத நீ பார்ப்பாய், பாலஹா அவைகளில் சிலதை நீ பார்ப்பாய், வஹுவ அந்த சிலது என்ன, வஹு அதுவாகிறது, அன வ நஹ்னு வ அன்த வ அன்தி வஹுவ வஹிய, இந்த லமீர்கள் எல்லாம் நீ பார்ப்பாய். வாக்கியான் முபுததன், முபுததாவாக நிகழக்கூடியதாக நீ பார்ப்பாய். லா ஷக்க சந்தேகமில்லை, அன்னல் முபுதத நிச்சயமாக முபுததாவாகிறது மர்ஃபுன் ரஃபா செய்யப்பட்டதாகத்தான் வரும், ரஃபா செய்யப்பட்டதாக வரும். வலம்மா காணத்தில் லமா இரு, லமீர்களாகிறது மபுனியத்தன் எப்பொழுதுமே மபுனியத்தன் மபுனியாகத்தான் வரும். லமீர்கள் எப்பொழுதுமே மபுனியாக இருக்கும், அதாவது அது எந்த ஹரக்கத்தின் மீது இருக்கிறதோ அதன் மீதே அது எப்பொழுதும் ஒரே நிலைமையின் மீது தான் இருக்கும். கானத் ஹாதிஹி லமாயிரு, இந்த லமீர்களாகிறது இந்த இடத்துல ஃபி மஹல்லி ரஃபைன், ரஃபாவுடைய இடத்துல இருக்குது. அப்ப என்ன சொல்ல வராங்க, இந்த இடத்துல நாம இங்க மேலுள்ள உதாரணங்களை நாம பார்த்தோம் சொன்னா, மேலுள்ள உதாரணங்கள்ல இந்த லமீர்கள் அன வனஹனு அன்த அன்தி ஹுவ ஹிய, இந்த லமீர்கள் எல்லாம் எப்படி வந்திருக்கு, முபுத்ததாவாக வந்திருக்கும். முபுத்ததான்னு சொன்னா ரஃபா பெற்று வரணும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தோம் சொன்னா லம்மா, ரஃபாவுடைய வெளிப்பாடான அந்த லம்மா என்பது எந்த இடத்துலயும் இல்லை. அப்ப அதுதான் சொல்றாங்க, லமீர்கள் என்னது எப்பொழுதுமே அது மபினி, எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி தான் வரும். மபினி என்று சொன்னால் எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரியாகத்தான் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல இது ரஃபாவுடைய இடத்துல வந்து இருக்குது, ஆனா லமீர்கள் எப்போதும் மபினி என்றதுனால எந்த ஒரு மாற்றமும் லம்மாவோ அந்த இடத்துல வரல. ஒரைத்த பாலஹா, இன்னும் அவைகளில் சிலதை, அந்த உதாரணங்களில் சிலதை நீ பார்ப்பாய். வஹுவ அதுவாகிறது ஈயாய வ ஈயாக்க, ஈயாய வ ஈயாக்க என்பதை போல மஃஊலம் பிஹி, மஃஊல் பிஹியாக நீ பார்ப்பாய். ஃபஹுவ எனவே அதுவாகிறது ஃபி மஹல்லி நஸ்பின், அது நசபுடைய இடத்திலே இருக்கிறது. லி அன்னஹு மப்னியுன், ஏனென்று சொன்னால் அது மப்னியாகவும் இருக்கிறது. அப்ப என்ன சொல்றாங்க, இது இந்த ஈயாய வ ஈயாக்க என்பது அது நசபுடைய இடத்துல வந்திருக்கு, அதாவது மஃபூல் பிஹியாக வந்திருக்குது. அதே சமயம் அதுல பார்த்தோம் சொன்னா அதுல நசபுடைய வெளிப்பாடாக ஃபத்ஹா என்பது வந்து இருக்குது. அது எதன் அடிப்படையில, லமீர்கள் மபுனி என்ற அடிப்படையில வந்திருக்குது. லமீர்கள் எல்லா நேரத்திலையும் மபுனி, அதே மாதிரி இதுவும் மபுனியாக வந்திருக்குது. அப்ப இந்த இடத்துல மஃபூல் பிஹி எப்படி வந்திருக்கு, மபுனியான அந்த லமீர்களை கொண்டதாக வந்திருக்குது. وَإِذَا تَتَبَّعْتَ كُلَّ مِثَالٍ فِي اللُّغَةِ الْعَرَبِيَّةِ, அரபி மொழியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உதாரணங்களையும் நீ பின்பற்றினால், ரஐத நீ பார்ப்பாய், அன்ன லமாயிர மினஸ்ஸின் ஃபில் அவ்வலி, நிச்சயமாக லமீர்களாகிறது மினஸ்ஸின் ஃபில் அவ்வலி முதலாவது வகையில் இருக்கக்கூடிய லமீர்களாகிறது ஃபி மஹல்லி ரஃபைன், ரஃபோடைய இடத்திலே தாயிமன் எப்பொழுதுமே இருக்கும். வல்லமா இர, ஏன் வல்லமா இர அப்படி சொல்லி சொன்னா இந்த அத்துஃபு
இந்த வாவ் என்பது அல்லமாயிர என்பதிலே ஆத்திஃபு. அப்ப இந்த என்பது மீண்டு வர்றதுனால அல்லமாயிர மினஸ்ஸின் ஃபிசானி, இரண்டாவது வகையிலே இருக்கக்கூடிய அந்த இரண்டாவது வகையிலிருந்து இருக்கக்கூடிய லமீர்களாகிறது நிச்சயமாக ஃபி மஹல்லி நஸபின் தாயிமன், எப்பொழுதுமே நசபுடைய மஹல்லிலே அந்த இடத்திலே தான் வரும். அதாவது ஈயாய, ஈயாய, ஈயாக்க, இது போன்ற அந்த லமீர்கள்லாம் எப்படி வரும்? அந்த இரண்டாவது வகையில இருக்கக்கூடிய அந்த லமீர்கள் எப்பொழுதுமே நசபுடைய இடத்துல தான் வரும். லிதாலிக இதன் காரணமாகத்தான் துசம்மா அல்லமாயிரல் ஊலா முதலாவது லமாயிருக்கு பெயர் சொல்லப்படும் லமாயிரர் ரஃபஇல் முன்ஃபசிலத, ரஃபாவுடைய முன்ஃபசிலான லமீர்கள் என்பதாக பெயர் சொல்லப்படும். வல்லமாயிர சானியத, இரண்டாவது லமீருக்கு பெயர் சொல்லப்படும் லமாயிரன் நஸ்பில் முன்ஃபசிலத, நசபுடைய முன்ஃபசிலான பிரிந்து வரக்கூடிய லமாயிர் என்பதாக பெயர் சொல்லப்படும், லமீர்கள் என்பதாக பெயர் சொல்லப்படும். என்ன சொல்ல வராங்க இந்த இடத்துல? எப்பயுமே என்னது, நீ அரபி மொழியை நீ எடுத்து பார்த்தாலும் அங்க எப்படி இருக்கும், இந்த லமீர்களை நீ பார்த்துன்னு சொன்னா சில இந்த வகை எப்படி இருக்கும், எப்பயுமே ரஃபோடைய நிலைமையில தான் வரும். இரண்டாவது வகையான இந்த ஈயாய, ஈயாக்கு இதுல எப்படி வரும், நசபுடைய நிலைமையில தான் எல்லா நேரத்திலயும் வரும். அப்ப அதனாலதான் என்னது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேரு அப்படின்னு சொல்லிட்டு லமாயிருல் ஊலா, அந்த முதலாவது ரஃபோடைய நிலைமையில வரக்கூடியதுக்கு லமாயிருல் ரஃபைல் முன்ஃபசிலான்னு பேர் சொல்லுவாங்க. அந்த இரண்டாவது வகை என்னது, நசபுடைய நிலவையில வரக்கூடியதற்கு லமாயிருன் நஸ்பில் முன்ஃபசிலான்னு சொல்லுவாங்க பேரு அப்படின்ட்டு இந்த இடத்துல நமக்கு விளக்கி தராங்க. அடுத்ததாக அல் கவாயிது, சட்டங்கள் சொல்றாங்க. 74வது சட்டம், அல்லமீருல் முன்ஃபசிலு, முன்ஃபசிலான தனியாக வரக்கூடிய அந்த லமீர்களாகிறது மாயும்கினு நுதுகு பிஹி, அதை கொண்டு மொழிவது சாத்தியமாக ஆகும், வஹதஹு, அதை தனியாக, அதை மட்டும், அதை கொண்டு அந்த அது தனியாக அதை கொண்டு மொழிவது சாத்தியமாக ஆகக்கூடிய ஒன்றாக இருக்கும். மின் கைரி ஐயத்தசில பி கலிமத்தின் உஹ்ரா, வேறு ஒரு வார்த்தையின் வார்த்தையை கொண்டு இணைப்பதை அல்லாததை கொண்டு, அல்லாததிலிருந்து அதை தனியாக அதை கொண்டு மொழிவது சாத்தியமாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதாவது என்ன சொல்றாங்க, அந்த லமீருல் முன்ஃபசில் என்று சொன்னா அதை தனியா சொல்ல முடியும், வேறு வார்த்தையின் பக்கம் அது தேவைப்படாது அப்படின்றதுதான் சொல்ல வராங்க. அடுத்ததாக 75வது சட்டம் சொல்றாங்க, அல்லமாயிருல் முன்ஃபசிலத்து அல் ஹாஸத்து, குறிப்பான முன்ஃபசிலான லமீர்கள் பிர் ரஃபை, ரஃபை கொண்டு குறிப்பான முன்ஃபசிலான லமீர்கள், ஹிய அதுவாகிறது, இதுதான் எனது ரஃபாக்குண்டு, அதாவது ரஃபாவுடைய மஹல்ல பெரும்பாலும் இவைகளை தான் புழங்கப்படும். அதாவது ரஃபாவுடைய மஹல் சொன்னா முபுத்ததாவுடைய இடத்துல அல்லது ஃபாயிலாக வர வேண்டியது, இத மாதிரி ரஃபாவுடைய இடத்துல பெரும்பாலும் இந்த லமீர்களை தான் புழங்குவாங்க. முத்தக்கல்லிமுக்கு அன என்பது லில் முத்தக்கல்லிமி, முத்தக்கல்லிமிற்காக வேண்டி, தன்னிலைக்காக வேண்டி புழங்குவார்கள், தன்னிலை ஒருமைக்காக வேண்டி அன என்ற லமீரை புழங்குவாங்க. நஹ்னு லில் முத்தகல்லிமீன, முத்தகல்லிமிற்கு, முத்தகல்லிம் ஜம் அல்லது தஸ்னியாவிற்கு இந்த நஹ்னு என்ற இந்த வார்த்தையை புழங்குவாங்க. அடுத்ததாக அந்த, அந்த என்பது லில் முஹாத்தபி, ஹாதிர் அதாவது முன்னிலையில் இருக்கக்கூடியவருக்கு அந்த என்ற லமீர ஆண் பால்ல புழங்குவாங்க. அன்தி, அன்தி லில் முஹாத்தபதி, முன்னிலையில் இருக்கக்கூடிய பெண்ணிற்கு என்ன செய்வாங்க, அன்தி என்ற லமீர புழங்குவாங்க. அன்துமா, அன்துமா நீங்கள் இரு ஆண், நீங்கள் இருவர், இது இருவர் என்பது லில் முஹாத்தபைனி, இரண்டு ஆண்களை முன்னிலையில் இருக்கக்கூடிய இரண்டு ஆண்களுக்கும் சொல்லுவாங்க. அவு அல்லது முஹாத்தபதைனி, முன்னிலையில் இருக்கக்கூடிய இரண்டு பெண்களுக்கும் புழங்குவாங்க. அப்ப அன்துமான்னு சொன்னா இரண்டு பாலினத்தினருக்கும் இந்த என்னது, இந்த லமீர் என்ன செய்வாங்க, புழங்குவாங்க. அன்தும், அன்தும் நீங்கள், நீங்கள் பல ஆண்கள். இப்ப லில் முஹாத்திபீன், முஹாத்தபீன, இது என்னது, முன்னிலையில் இருக்கக்கூடிய ஆண்கள், பல ஆண்கள், அவர்களுக்காக வேண்டி இந்த லமீரை புழங்குவாங்க. அன்துன்ன, நீங்கள் பல பெண்கள், இது எப்ப புழங்குவாங்க, லில் முஹாத்தபாத்தி, முன்னிலையில் பல பெண்களுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, இந்த அன்துன்ற லமீரை புழங்குவாங்க.
ஹுவ அவன், இது எப்ப புழங்குவாங்க? லில் காயிபி, மறைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்காக வேண்டி என்ன செய்வாங்க? இந்த ஹுவ என்ற லமீரை புழங்குவாங்க. ஹிய அவள் ஒரு பெண், இது எப்ப புழங்குவாங்க? லில் காயிபதி, மறைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்காக வேண்டி என்ன செய்வாங்க? புழங்குவாங்க. அதாவது தன் முன்னிலையில் இல்லாதவங்க, அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை சொல்லணும்னு சொன்னா ஹிய என்ற லமீரை வச்சு சொல்லுவாங்க. ஹுமா அவ்விருவர், இது எதுக்கு வரும்? லில் காயிபைனி, இரண்டு மறைநிலையில் இருக்கக்கூடிய இரண்டு ஆண்களுக்கும் வரும். அவ் அல்லது காயிபத்தைனி, மறைநிலையில் இருக்கக்கூடிய இரண்டு பெண்களுக்கும் வரும். அப்ப இந்த ஹுமா என்பது இரு பாலாருக்கு என்ன செய்வாங்க? புழங்குவாங்க. ஹும் லில் காயிபீன, ஹும் என்பது அவர்கள் பல ஆண்கள். இப்ப இது எதற்கு புழங்குவாங்க? லில் காயிபீன, மறைநிலையில் இருக்கக்கூடிய ஆண்களுக்காக வேண்டி, பல ஆண்களுக்காக வேண்டி புழங்குவாங்க. ஹுன்ன அவர்கள் பல பல பெண்கள், இது எப்ப புழங்குவாங்க? லில் காயிபாத்தி, மறைநிலையில் இருக்கக்கூடிய பல பெண்களுக்காக வேண்டி என்ன செய்வாங்க? இந்த லமீரை புழங்குவாங்க. இப்ப இவைகள் தான் என்னது? ரஃபாவுடைய நிலைமையில ரஃபக்குன்னு குறிப்பாக்கப்பட்ட லமீர்கள், இவைகள் ரஃபாவுடைய நிலைமையில வரும். அடுத்ததாக இப்ப நஃப்ஸபுடைய நிலையில வரக்கூடிய லமீர்களை பத்தி சொல்றாங்க. அல்லமா இருள் முன்ஃபசிலத்துல் ஹாஸத்து பின் நஸ்பி, நசபை கொண்டு குறிப்பான பிரிந்து வரக்கூடிய லமீர்கள். ஹிய அதுவாகிறது, ஈயாய என்னை, என்னையே அப்படின்ற அர்த்தத்தை தரும். லில் முத்தகல்லிமி, தன்னிலை பற்றி அறிவிக்கக்கூடியவனுக்கு என்ன செய்வாங்க? ஈயாய என்ற லமீரை புழங்குவாங்க. இது முத்தகல்லிம் வாஹித், ஒருமையை குறிக்கிறதுக்காண்டி வரும். ஈயானா எங்களுக்கு என்பதாக வரும். இது எப்ப வரும்? லில் முத்தகல்லிமீன, இது எப்ப வரும்னு சொன்னா பல நபர்கள் இருக்காங்க, தன்னிலையை பற்றி அறிவிக்கக்கூடிய பல நபர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா, அது ஆண் இனத்தினராக இருந்தாலும் சரி, பெண் இனத்தினராக இருந்தாலும் சரி, ரெண்டு என்ன செய்யும்? ரெண்டுக்குமே ரெண்டு பாலாருக்கும் என்ன செய்வாங்க? இந்த ஈயானா என்ற இந்த லமீர் என்ன செய்வாங்க? புழங்குவாங்க. அப்ப இது என்னது? முத்தக்கல்லிம் ஜம்ஐ குறிக்கக்கூடியது. அடுத்தது ஈயாக்க, உன்னையே, இது யாருக்கு? லில் முகாத்தபி, முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு என்ன செய்வாங்க? இந்த ஈயாக்க என்ற லமீரை புழங்குவாங்க. ஈயாக்கி லில் முகாத்தபதி, ஈயாக்கி என்ற லமீர் உன்னையே, இது யாரை? ஒரு பெண்ணை பார்த்து சொல்றாங்க. லில் முகாத்தபதி, இது என்னது? ஒரு பெண்ணை, முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை முன்னோக்கி சொல்லக்கூடிய வார்த்தை இது. அடுத்தது ஈயா குமா, உங்கள் இருவரையே. அப்ப இந்த இடத்துல ஈயா குமா என்பது இருவர் யார்? இது லில் முகாத்தபைனி, ஒன்னு ஆண்பால், இரண்டு ஆண்கள், உங்கள் இருவரையே அப்படி சொல்லி சொல்லுது. அவளது முகாத்தபத்தைனி, இரண்டு பெண்களை பார்த்து ஈயாக்குமா. அப்ப இரண்டு நபர்களுக்குமே, இரண்டு ஆண் பெண் இரு பாலாருக்குமே இந்த வார்த்தையை தான் என்ன செய்வாங்க? புழங்குவாங்க. ஈயாக்கும் உங்களையே, முகாத்தபீன, இது யாருக்குன்னு சொன்னா முகாத்தபில இருக்கக்கூடிய ஆண்கள், பல ஆண்கள் இருக்காங்கன்னு சொன்னா ஈயாக்கும் என்ற வார்த்தையை புழங்குவாங்க. அடுத்தது ஈயாக்குன்ன, உங்களையே, இது எப்பன்னு சொன்னா லில் முகாத்தபாத்தி, முன்னிலையில பல பெண்கள் இருக்காங்கன்னு சொன்னா ஈயாக்குன்ன என்ற இந்த லமீரை புழங்குவாங்க. ஈயாஹு அவன், அவனையே அப்படின்ற அர்த்தத்தை வரும். லில் காயிப், இது யாருக்கு? மறைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆணை குறிப்பிட்டு இந்த லமீர் என்ன செய்வாங்க? புழங்குவாங்க. ஈயாஹா அவளையே, அவள் ஒரு பெண், அவளையே. லில் காயிபதி, இது மறைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்காக வேண்டி இந்த லமீரை புழங்குவாங்க. அடுத்து ஈயாஹுமா அவ்விருவரையே, அவ்விருவர்னு சொன்னா யார் அது? லில் காயிபைனி, ஒன்னு மறைநிலையில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு, அல்லது காயிபத்தைனி, மறைநிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த சொல்றது. அப்ப இரண்டு பாலாருக்குமே இந்த லமீர் என்ன செய்வாங்க? புழங்குவாங்க நசபுடைய நிலைமையில. ஈயாஹும் அவர்களையே, லில் காயிபீன, அதாவது மறைநிலையில இருக்கக்கூடிய பல ஆண்களை குறிக்கணும்னு சொன்னா நசபுடைய நிலையில கொண்டு வரணும் அப்படி சொல்லி சொன்னா, அப்ப ஈயாஹும் என்பதாக இந்த லமீரை கொண்டு வருவாங்க. ஈயாஹுன்ன அவர்கள் பல பெண்களையே, லில் காயிபாத்தி, இது மறைநிலையில் இருக்கக்கூடிய பல பெண்களை குறிக்க வேண்டும் என்று சொன்னா ஈயாஹுன்ன என்ற லமீரை என்ன செய்வாங்க? புழங்குவாங்க. இப்ப நமக்கு என்ன செஞ்சாங்க? நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னா, இப்ப ஒரு
உதாரணத்துக்கு சொன்னா நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னா அவருக்கு என்ன சொல்லுவோம்? முகாத்தப், நம்மளுடைய முன்னிலையில இருக்கிறவர் அப்படி சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி நம்மை விட்டு மறைந்து இருக்கார், நமக்கு முன்னாடி இல்ல, நம்ம கண் முன்னாடி இல்ல அப்படி சொல்லி சொன்னா அவனை பாரு அப்படி சொல்லி தமிழ்ல சொல்ற மாதிரி அரபில ஹுவ, காயிப்ல இருக்கவங்க, அவன் மறைநிலையில இருக்கிறவங்க. இப்ப தன்னை பத்தி நான் எனக்கு எனக்கு இது தேவையா இருக்குது, அல்லது நான் என்ன செஞ்சேன் வந்தேன், இப்படி நான் என்னை பற்றி அறிவிக்கும் பொழுது அதற்கு என்ன செய்வாங்க? முத்தக்கல்லிம், தன் நிலையை பற்றி அவன் அறிவிக்கிறான், தன்னுடைய நிலைமையை பற்றி அவன் அறிவிக்கிறான் அப்படின்ற இந்த இதுதான். இப்ப இது எப்படி கொண்டு வரணும், அது ரஃபோட நிலைமையில எப்படி வரும், நசபுடைய நிலைமையில எப்படி லமீரை கொண்டு வரணும் என்பதாக அந்த இஸ்முகளை பற்றி இப்பொழுது நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்து முசன்னிஃப் அவர்கள் நமக்கு தம்ரீனாத்துகளை கொடுக்கறாங்க. தம்ரீனாத்துன், பயிற்சிகள், பல பயிற்சிகள் இருக்கும். முதலாவது பயிற்சி, இஜால் குல்ல இஸ்மிம் மினல் அஸ்மாயில் ஆத்தியதி, வரக்கூடிய பெயர்களிலிருந்து ஒவ்வொரு பெயரையும் நீ ஆக்கு, ஹபரன், ஹபராக நீ ஆக்கு, லிகுல்லி மா யுனாசிபுஹு மின் லமாயிரர் ரஃபஇல் முன்ஃபசிலத, ரஃபவுடைய முன்ஃபசிலான லமீர்களிலிருந்து அது எதற்கு தோதுவாக இருக்குமோ அத்தகைய ஒவ்வொன்றிற்கும் ஹபராக நீ ஆக்கு. இப்ப என்ன சொல்ல வராங்க? இந்த பெயர்கள் இங்கு சில இஸ்முகளை கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த இஸ்முகளை எப்படி ஆக்கணும்? ஹபராக ஆக்கணும். அப்ப இந்த ஹபராக ஆக்கணும்னு சொன்னா இதற்கு முபுத்ததா தேவைப்படும். அதற்கு முபுத்ததாவாக லமீரை முன்ஃபசிலால இந்த வார்த்தைக்கு தோதுவான, இது பெண்பால் என்று சொன்னால் பெண்பாலிலிருந்து ஒரு ஒருமையோ பன்மையோ கொண்டு வந்து அதற்கு முன்பாக அமைத்து இதற்கு தோதுவான, இந்த ஹபருக்கு தோதுவான முபுத்ததாவை லமாயிரை முன்ஃபசிலாவை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்து ஒரு ஜும்லாவை உருவாக்கணும். அதுதான் இந்த தம்ரீன்ல சொல்றாங்க. அடுத்து இரண்டாவது தம்ரீனு, ஹவ்வில், நீ மாற்று, லமீரல் முத்தகல்லிமி, முத்தகல்லிமுடைய லமீரை நீ மாற்று. எப்படி, எதுல மாற்றணும்? ஃபில் ஜும்லத்தில் ஆத்தியத்தி, வரக்கூடிய அந்த வாக்கியத்திலே முத்தகல்லிமுடைய லமீரை நீ மாற்று. எதன் பக்கம் மாற்றணும்? இலா ஜமீஇ லமாயிரர் ரஃபஇல் முன்ஃபசிலதி, முன்ஃபசிலான ரஃபவுடைய லமீரான அனைத்தின் பக்கமும் நீ என்ன செய்யணும்? மாற்று. அப்ப என்ன சொல்ல வராங்க? எந்த ரீதியில மாற்றணும்? பிஹைசு யகூனுல் ஹபரு முதாபகன் லிகுல்லி முபததஇன், பிஹைசு ஒரு ரீதியிலே, யகூனுல் ஹபரு அந்த ஹபர் ஆகிறது, முதாபகன் லிகுல்லி முபததஇன் ஒவ்வொரு முபுத்ததாவிற்கும் தோதுவான ஹபராக ஆகியிருக்கும் ரீதியில், தோதுவாக ஆகியிருக்கும் ரீதியில நீ என்ன செய்ய? மாற்று. அப்ப என்ன சொல்ல வராங்க? வஹிய, அதுவாகிறது, அன முஜ்தஹிதுன் என்ற வார்த்தை. இப்ப கருத்து என்னன்னு சொன்னா, இந்த தம்ரீன் என்னன்னு சொன்னா, முதல்ல இங்க அன முஜ்தஹிதுன் என்பது எப்படி வந்திருக்குது? முத்தக்கல்லிமான ஒரு ஜும்லா, நான் முயற்சி செய்யக்கூடியவன். இப்ப இந்த முயற்சி செய்யக்கூடியவன்றல்ல இருக்கக்கூடிய இந்த லமீர் என்ன லமீர்? லமீர் ரஃபைல் முன்ஃபசிலதி, முன்ஃபசிலான ரஃபவுடைய லமீர் இது. அப்ப இது என்ன செய்யணும்? இந்த ரஃபவுடைய லமீர் வந்திருக்குல்ல, இதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்? மற்ற லமீர்களை கொண்டு வரணும் இந்த இடத்துல. அதே ரஃபவுடைய முன்ஃபசிலான லமீர்களை இந்த இடத்துல கொண்டு வரணும். ஆனா இந்த ஹபருக்கு அது தோதுவாக இருக்கணும். இந்த ஹபர் எப்படி கொண்டு வந்திருக்காங்க? ஒருமையா கொண்டு வந்திருக்காங்க. அப்ப என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் முபத்ததாவே நம்ம என்ன செய்யணும்? ஒருமையா தான் கொண்டு வந்தாகணும். ஹும் முஜ்தஹிதுன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஹும் முஜ்தஹிதூனன் தான் மாறும். அப்ப இந்த ஒருமைக்கு தக்கவாறு நம்ம என்ன செய்யணும்? அந்த ரஃபவுடைய லமீர்களை கொண்டு வரணும். உதாரணமா ஹுவ முஜ்தஹிதுன். இதே மாதிரி என்ன செய்யணும்? நம்ம அந்த ரஃபோட லமீர்களை ஒருமையானவற்றை நம்ம என்ன செய்யணும்? இந்த தோதுவான, இந்த ஹபருக்கு தோதுவானவற்றை என்ன செய்யணும்? ஒவ்வொரு முகத்ததாவையும் நாம இணைக்கணும். இதுதான் இரண்டாவது தம்ரி. அடுத்து லா லமீரன் முன்ஃபசிலன் ஹாஸன் பின் நஸ்பி லியகூன மஃஊலன் பிஹி ஃபில் ஜுமலில் ஆத்தியதி, ஒரு நசபை கொண்டு குறிப்பான ஒரு முன்ஃபசிலான பிரதி சொல்லை நீவை, லியகூன அது ஆகுவதற்காக வேண்டி, மஃஊலன் பிஹி மஃஊல் பிஹி ஆகுவதற்காக வேண்டி, ஃபில் ஜுமலில் ஆத்தியதி வரக்கூடிய வாக்கியங்களிலே மஃஊல் பிஹியாக ஆகுவதற்காக வேண்டி நசபை கொண்டு குறிப்பான ஒரு முன்ஃபசிலான ஒரு லமீரை நீவை. அப்ப என்ன சொல்றாங்க? இந்த ஜும்லாக்கள்ல நம்ம என்ன செய்யணும்?
அந்த முன்ஃபசிலான நசபோ குறிப்பான அந்த லமீரை என்ன செய்யணும், இந்த காலி இடங்கள்ல நிரப்பணும். ஆனா காலி இடங்களை கண்டமேனிக்கு நம்ம நிரப்பிடக்கூடாது. மாறாக தோதுவாக இருக்கக்கூடியதை நம்ம என்ன செய்யணும், பெண் பால் வந்துடுச்சுன்னா பெண் பாலை பார்த்து நிரப்பணும். ஆண் பாலா இல்ல முத்தக்கல்லிமா, ஹாலிரா, காயிபா, இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், பார்த்து சரியான முறையில நிரப்பணும். அடுத்து 4வது தம்ரீனு, கவ்வின் ஜுமலன் இஸ்மியத்தன், இஸ்மியாவான ஜும்லாக்களை நீ ஆக்கு, பிஹைத் ஒரு ரீதியிலே யகூனுல் முபததஉ ஃபி குல்லி வாஹிதின் மின்ஹா, அதிலிருந்து அந்த வாக்கியங்களிலிருந்து ஒவ்வொன்றிலேயும் முபத்ததாவாகிறது ஆகிருக்கும் ரீதியில். எப்படி ஆகிருக்கும் ரீதியில, லமீரன் முன்ஃபசிலன், முன்ஃபசிலான லமீராக ஆகிருக்கும் நிலைமையில. மஅ இஸ்திஃபாஇ ஜமீஇ லமாயிரர் ரஃபில் முன்ஃபசிலதி, ரஃபாவுடைய முன்ஃபசிலான லமீர்கள் அனைத்தையும் முழுமையாக கொண்டு வருவதுடன். என்ன சொல்ல வராங்க இந்த இடத்துல அப்படின்னு சொன்னா, ஒரு இஸ்மியாவான ஜும்லாவை உருவாக்கணும். அதுல எப்படி முபத்ததா கபர் வரும்ல, முபத்ததா கபர் இருக்க மாதிரி உருவாக்கணும். அதுல முபத்ததா என்ன செய்யணும், ஒவ்வொரு முன்ஃபசிலான அந்த ரஃபாவுடைய லமீர்கள் என்னென்ன, அந்த அன, இப்படி அந்த இப்படி உள்ள அந்த ரஃபாவுடைய லமீர்கள் என்ன செய்யணும், நாம இந்த இதுல முபத்ததாவா கொண்டு வரணும். எல்லா லமீர்களை வச்சு முபத்ததா அமைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி, அதற்கு முபத்ததா வந்துச்சுன்னா கபரையும் அமைப்போம். அப்ப அதற்கு தோதுவான கபரையும் அமைச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் முபத்ததா தான் இங்க வந்து அசல் விஷயம். என்னது, இந்த எல்லா லமீர்களையும் வச்சு நம்ம என்ன செய்யணும், முபத்ததா வச்சு ஒரு ஜும்லாவை என்ன செய்யணும், நம்ம உருவாக்கணும் அப்படின்றதுதான் நோக்கம். அடுத்து 5வது தம்ரீன், கவ்வின் சபஅ ஜுமலின் ஃபிஅலியத்தின், ஃபிஅலியாவான 7 ஜும்லாவை 7 வாக்கியங்களை நீ உருவாக்கு, அலா மிசாலின் இந்த உதாரணத்தின் மீது, ஈயாய மதஹல் உஸ்தாத், அதாவது இந்த உதாரணத்தை போல என்ன செய்யணும், 7 ஜும்லாக்களை நீ என்ன செய்யணும், ஃபியாலியாவான ஜும்லாவாக நீ உருவாக்கணும். பிஹைத் ஒரு ரீதியில, தஷ்தமிலு குல்லுல் ஜுமலி அலா ஜமீஇ லமாயிரன் நஸ்பில் முன்ஃபசிலதி லித்தகல்லுமி வல் ஹிதாபி, முன்ஃபசிலான நசபுடைய லமீர்கள் அனைத்தின் மீதும் ஒவ்வொரு ஜும்லாவும் என்ன செய்யணும், பொதிந்திருக்க வேண்டும். முன்ஃபசிலான லமீர்கள் சொன்ன என்ன லமீர்கள், தக்கல்லும் இருக்கிற, அதாவது முத்தக்கல்லிமிற்குரிய வல் ஹிதாபி, இன்னும் முன்னிலையில் இருக்கக்கூடிய அந்த முன்னிலையை குறிக்கக்கூடிய அந்த முன்ஃபசிலான நசபுடைய லமீர்கள் அனைத்தின் மீதும் அந்த அனைத்து ஜும்லாவும் பொதிந்திருக்க வேண்டும். அப்ப என்ன சொல்றாங்க, 7 வாக்கியங்களை நாம என்ன செய்யணும், உருவாக்கணும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, 7 வாக்கியங்களை ஃபியாலியாவான வாக்கியங்களை அமைக்கணும். அந்த 7 வாக்கியங்கள் எப்படி இருக்கணும், இந்த வாக்கியத்தை போல இருக்கணும். ஈயாய மதஹ் மதஹல் உஸ்தாது, இந்த வாக்கியத்தை போல இருக்கணும். ஒவ்வொரு வாக்கியத்திலையும் என்ன செய்திருக்கணும், முன்பசிலான அந்த நசபுடைய லமீர்கள் அனைத்துமே வந்திருக்கணும். அனைத்தையும் கொண்டு ஒவ்வொரு வாக்கியத்தை நம்ம என்ன செய்யணும், உருவாக்கி இருக்கணும். அப்படி சொல்லி என்ன சொல்றாங்க. அடுத்ததாக 2வது தம்ரீன், கவ்வின் ஹம்ச ஜுமலின் ஃபியாலியத்தின், ஃபியாலியாவான ஜும்லாக்கள் 5ஐ நீ உருவாக்கு, அலா மிசாலின் இந்த உதாரணத்தின் மீது, மா காஃபா நாதிரு பார்க்கக்கூடியவர் பயன் அளிக்கவில்லை, பிரதிபலன் தரவில்லை, இல்லா இயாய எனக்கே தவிர பிரதிபலன் தரவில்லை, அல்லது வெகுமதி அளிக்கவில்லை. மா காஃபா நாதிரு பார்க்கக்கூடியவர் வெகுமதி அளிக்கவில்லை, இல்லா இயாய எனக்கே தவிர வெகுமதி அளிக்கவில்லை. பிஹைசு இந்த ரீதியில அமைஞ்சிருக்கணும். இந்த வாக்கியத்தை போல என்ன செய்யணும், 5 ஜும்லாக்கள் ஆக்கணும். பிஹைசு இந்த ரீதியில, தஷ்தமிலு குல்லுல் ஜுமலி ஒவ்வொரு வாக்கியமும் பொதிந்திருப்பது, அலா ஜமீஇ லமாயிரன் நஸ்பில் முன்ஃபசிலதி நசபுடைய முன்ஃபசிலான பிரதிசொற்கள் அனைத்தின் மீதும். எந்த லமீர்கள் முன்ஃபசிலான லமீர் சொல்ற, எதற்குரிய லமீர்கள், லில் கைபதி மறைநிலைக்குரிய அந்த முன்ஃபசிலான நசபுடைய லமீர்கள் அனைத்தின் மீதும் ஒவ்வொரு ஜும்லாவும் பொதிந்ததாக இருக்கும் நிலையில் 5 ஜும்லாக்களை நீ உருவாக்கு. அப்ப என்ன சொல்ல வராங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி ஜும்லா கொடுத்துருக்காங்கல்ல, இது போல நீ என்ன செய்யணும், 5 ஜும்லாக்களை உருவாக்கணும். அந்த 5 ஜும்லாக்களையும்
என்ன செஞ்சிருக்கணும், இங்க இந்த லமீர் வர இடத்துல இந்த இந்த இடத்துல முத்தக்கல்லிமுடைய லமீர் வந்திருக்குது. ஆனா இதே மாதிரி இந்த இடத்துல என்ன செய்யணும், காயிபுடைய லமீர்கள், நசபுடைய அந்த காயிபுடைய லமீர்கள் என்ன செய்யணும், வரணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படி வச்சு என்ன செய்யணும், 5 ஜும்லாக்கள் உருவாக்கணும். அடுத்து 6வது தம்ரீன், தம்ரீனுன் ஃபில் யாராபி, பயிற்சியில, அதாவது யாராபுடைய பயிற்சியில இருக்க பயிற்சி. நமூதஜ், ஒரு முன்னுதாரணம். ஈயாஹு ஆலஜத் தபீபு, ஈயாஹு அவருக்கே, ஆலஜ சிகிச்சை அளித்தார், அத்தபீபு மருத்துவர், மருத்துவர் அவருக்கே சிகிச்சை அளித்தார். ஈயாஹு என்பது மஃஊலும் பிஹி, மஃஊல் பிஹியாக இருக்கிறது. முகத்தம், முற்படுத்தப்பட்ட மஃஊல் பிஹியாக இருக்கிறது. மபனியுன் அலல் லம்மி, லம்மின் மீது மபனியாக இருக்கிறது. ஏன்னா ஈயாஹு என்பதாகத்தான் வந்துச்சு. மஃஊல்னு சொன்னா அப்ப நசப் வந்திருக்கணுமே, நசபுடைய நிலைமையில வந்திருக்கிறதுனால ஃபத்ஹா வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்டா, நசபுடைய நிலைமையில லம்மின் மீது மபனியாக இருக்குது. அதுதான் சொல்றாங்க. மபனியுன் அலல் லம்மி ஃபி மஹல்லி நஸ்பின், நசபுடைய அந்த நிலைமையில, இடத்துல லம்மின் மீது மபனியாக இருக்குது. ஆலஜ என்பது ஃபியாலு மாதின், மாதியான ஃபியாலாக இருக்குது. ஃபியாலு, ஃபியாலுன் மாதின், மாதியான ஃபியாலா இருக்குது. மபனியுன் அலல் ஃபத்ஹி, ஃபத்ஹின் மீது மபனியாக இருக்குது. அத்தபீபு, தபீப் என்பது ஃபாயிலுன் மர்ஃபூஅன் பில் லம்மதி, லம்மாவை கொண்டு ரஃபா செய்யப்பட்ட ஃபாயிலாக இருக்குது. அடுத்ததாக இப்ப மிச்சம் உள்ளதற்கு நம்ம என்ன செய்யணும், யாராபிடணும். அரிபில் ஜுமலல் ஆத்தியத்தை, வரக்கூடிய வாக்கியங்களுக்கு நீ யாராபிடு. அன்தும் நுஜபாஉ, நஹ்னு ராலூன, ஈயாக்க யஹ்தரிமுன் நாசு, ஹுன்ன ஸ்வதீகாத்துன். இந்த இதற்கு என்ன செய்யணும், அர்த்தம் வச்சு அதற்குரிய யாராபுகளை நாம என்ன செய்யணும், அழகான முறையில விளக்கணும். இதுதான் தம்ரீனுன் ஃபில் யாராபு. அடுத்ததாக இத்தோட பாடம் முடிவடைந்தது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடம் அல் லமீருல் முத்தசில் என்ற அந்த பாடம். இப்ப லமீருல் முன்ஃபசில பார்த்தோம்ல, இதே மாதிரி லமீரை முத்தசில்ன்ற வகையும் இருக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த காணொளியில காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.